Hello students, welcome to Quick Max. இன்னைக்கு இந்த வீடியோல JEE Main 2022 27th July Shift 2ல வந்த question. இந்த questionக்கு நம்ம சொல்யூஷன் எப்படிங்கறத பார்க்கலாம். இதுல question நான் இங்க எழுதி இருக்கிறேன். இப்போ பாருங்க, if alpha, beta are the roots of the equation. இது ஒரு quadratic equation. ஏன்னா x square minus some coefficient into x plus 3 into some coefficient, some value, then equal to 0 கொடுத்துட்டாங்க. So இது வந்து constant term, இது வந்து x உடைய coefficient, இது வந்து x square. Okay, so இதை வந்து ஒரு quadratic equation நம்ம வந்து learn பண்ணிக்கிறோம். இப்போ ஆல்ஃபாவும் பீட்டாவும் இந்த quadratic equationக்கு rootsன்னு கொடுத்துட்டாங்க. Then என்ன கேக்குறாங்கன்னா, then the equation whose roots are, okay, நம்ம equation கண்டுபிடிக்கணும். பட் அதனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பிளஸ் 1 by பீட்டா அண்ட் பீட்டா பிளஸ் 1 by ஆல்ஃபா. இப்படி ரூட்ஸ் இருந்தா அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு கொஸ்டின். இங்க வந்து 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட்டுங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இதுக்கு நம்ம சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிடுவோம். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ, ஆல்ஃபாவும் பீட்டாவும் தான் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ். ஓகே, ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா சம் ஆஃப் தி ரூட்ஸ் வேல்யூவும் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வேல்யூவும் நம்ம இதை சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சுக்கிறணும். தென் இந்த மாதிரி ரூட்ஸ் இருக்கு அப்படின்னா இதனுடைய சம் என்ன வரும், இதனுடைய ப்ராடக்ட் என்ன வரும், தென் இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஈக்குவேஷன் என்ன, இந்த மாதிரி ரூட்ஸ் இருந்தால் அதனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆன்சராக கொடுக்கணும். ஓகே, இப்போ இதனுடைய சொல்யூஷன் பார்க்கலாம். இங்கே கிவன் ஈக்குவேஷன் என்னங்கிறத எழுதியிருக்கிறேன். இது வந்து கிவன் ஈக்குவேஷன். ஓகே, இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட், தென் பிளஸ் 3 இன்டூ இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, ஈக்குவல் டு 0. இது வந்து லாக் வேல்யூஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. லாகிரிதமிக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு லென்த்தியான ப்ராசஸ் தான் இதில் இருக்கும். பட் இது வந்து பேசிக்காக இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இதனுடைய சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ பாருங்க, alpha and beta are the roots of this given equation. Okay, so நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல்ஃபாவும் பீட்டாவும், that means ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுடைய வேல்யூ என்னங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதை வந்து முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கிறணும். கிவன் ஈக்குவேஷன் இது வந்து ரொம்ப லென்த்தியான ஒரு ஈக்குவேஷனாக இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்காக சில ஃபார்முலாஸ் நம்ம லாகிரிதமிக் சாப்டர்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னா, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அதாவது 3 to the power square root of log 5 base 3 இந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கிறேன். லிசன் பண்ணிக்கோங்க, இந்த டேர்மை மட்டும், இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த டேர்மை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ பாருங்க, கன்சிடர் 3 to the power square root of log 5 base 3 that is equal to 3 to the power of square root of log 5 base 3 into 1. இதே தான் இங்கேயும் எழுதியிருக்கிறேன், பட் இன்டூ 1ன்னு சேர்த்துருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்க, 3 to the power of square root of log 5 base 3 into log 5 base 3 into 1 by log 5 base 3. ஓகே, இந்த 1ங்கிற இந்த வேல்யூக்கு பதிலாக நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த டேர்மையும் கேன்சல் ஆயிரும் இல்லையா, கேன்சல் ஆகிட்டு 1 வந்துடும். ஸோ இப்படி இருக்கிற இந்த டேர்மில் இன்டூ 1, அந்த 1க்கு பதிலாக நான் வந்து இந்த மாதிரி எழுதுறேன். இதை கேன்சல் பண்ணிட்டா நமக்கு 1 தான் வரும்.
ஓகே, இப்போ 3 to the power square root of log 5 base 3 into log 5 base 3 into இந்த 1 by log 5 base 3 வந்து இது வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம லாகரிதமிக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி log 3 base 5ன்னு மாற்றி எழுதிக்கலாம். ஏன்னா லாகரிதமில் இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, log a to the base b equal to 1 by log b to the base a. அதாவது இங்கே பேஸும் ஆர்குமெண்ட்டும், இங்கே வந்து ஆர்குமெண்ட் a பேஸ் b, இது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 1 by டினாமினேட்டரில் எழுதணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதுல 1 டிவைடட் பை log 5 base 3, இங்கே இருக்கிற பேஸும் ஆர்குமெண்ட்டும் இங்கே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா இது 1 பைன்னு இருக்கு, இது வந்து நியூமரேட்டரில் மட்டும்தான் இருக்கு. ஸோ 1 டிவைடட் பை log 5 base 3ங்கிறத நான் இந்த லாகரிதமிக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கிற ஆர்குமெண்ட்டும் இந்த பேஸ் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்படி எழுதிக்கிறலாம், 1 டிவைடட் பை log 5 base 3யும் log 3 to the base 5 ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இதுக்கு இந்த தேர்ட் டேர்ம் இதுக்கு பதிலாக நான் இப்படி எழுதிக்கிறேன், இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் எழுதிக்கிறேன். ஓகே, தென் ஸோ கொடுத்துருக்கிற சம் எப்படி மாறும், கொடுத்துருக்க நம்ம எடுத்த அந்த டேர்ம் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 3 to the power, இங்கே வந்து பாருங்க 2 டேர்ம் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஒரே மாதிரி 2 டேர்ம் இருக்கு, அதனால நான் வந்து ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுத்துடுறேன். ஸோ 3 to the power log 5 base 3, இந்த டேர்ம் மட்டும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேயே இருக்கும். பிகாஸ் இது ஒரே டேர்ம், 2 டேர்ம் இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு இந்த டேர்ம் வந்து ஸ்கொயர் ரூட்லேயே இருக்கும். ஸோ நம்ம கன்சிடர் பண்ண டேர்ம் வந்து 3 to the power log 5 to the base 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் log 3 to the base 5ன்னு சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு அனதர் லாகரிதமிக் ப்ராப்பர்ட்டி, அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த டேர்மை பாருங்க, இந்த முன்னாடி இருக்கிற நம்பரும் பவரில் இருக்கிற லாகுக்கு வந்திருக்க பேஸும் ஒரே வேல்யூவாக இருக்கு. ஸோ இப்படி இருந்து இந்த நம்பரும் லாகுக்கு உள்ள பேஸும் ஈக்குவலாக இருந்து லாகுங்கிற இந்த டேர்மும் இருந்தது அப்படின்னா என்ன ஆர்குமெண்ட் இருக்கோ அதுதான் வந்து நம்ம எழுதிக்கிறலாம். ஓகே, இது ஒரு லாகரிதமிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த நம்பரும் லாகுக்கு உள்ள பேஸும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இங்கே இருக்கிற ஆர்குமெண்ட்டை மட்டும் எழுதிக்கிடுவோம். தட் இஸ் இந்த டேர்ம் வந்து 5 ஆயிரும். 5 to the power, இது வந்து பவரில் தான் இருக்கு இல்லையா அந்த ரூட்டு. ஸோ 5 to the power ஸ்கொயர் ரூட் ஆஃப் log 3 base 5. அதுக்கு நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தான். அதாவது முன்னாடி இருக்கிற நம்பரும் லாகுக்கு பவரில் லாக் இருக்கணும், அந்த லாகுக்கு ஒரு பேஸ் இருக்கணும், அந்த பேஸும் இந்த முன்னாடி உள்ள நம்பரும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ஆர்கியூமெண்ட் மட்டும் நம்ம எழுதிக்கிறலாம். இது வந்து லாகரிதமிக்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அதே மாதிரி இங்கே முன்னாடி உள்ள நம்பரும் இந்த பவரில் இருக்கிற லாகுக்கு உள்ள பேஸும் ஈக்குவலாக இருக்கு. ஸோ இதனுடைய ஆர்கியூமெண்ட்டை மட்டும் நான் எழுதிக்கிறேன். ஸோ நம்ம கன்சிடர் பண்ண டேர்ம் வந்து இப்படி ஈக்குவல் அப்படிங்கிறது நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் இதை வந்து 5ன்னு எழுதிக்கிறேன். ஸோ நம்ம கன்சிடர் பண்ண டேர்ம் வந்து ஈக்குவல் டு 5 to the power ஸ்கொயர் ரூட் ஆஃப் log 3 to the base 5. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணது இந்த டேர்ம் தான், இதுவும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் A. ஓகே.
ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ண டேர்முக்கு ஈக்குவலான வேல்யூ என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி பாக்ஸில் எழுதியிருக்கிறேன். 3 to the power of square root of log 5 to the base 3யும் அதுக்கு பதிலாக நம்ம வந்து 5 to the power of square root of log 3 base 5 அப்படிங்கிற இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதை வந்து ஈக்குவேஷன் ஏன்னு எழுதியிருக்கிறேன். இப்போ வந்து இதே மாதிரி இந்த கிவன் ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த டேர்மை கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணது வந்து இந்த டேர்ம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணது இந்த டேர்ம். இப்போ நம்ம கன்சிடர் பண்ண போகிறது இந்த டேர்ம். ஓகே, இந்த டேர்மை மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு ஈக்குவேட் டு விச் டேர்ம் அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள். ஓகே, கன்சிடர் 3 to the power of log 5 to the base 3 the whole power 1 by 3. ஓகே, இதை வந்து நான் வந்து into 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். இதே டேர்ம் எழுதிட்டு into 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, இந்த 1 இந்த வேல்யூக்கு பதிலாக நான் இப்படி எழுதிக்கிறேன். இந்த டேர்ம் அப்படியே தான் வருது. இந்த 1க்கு பதிலாக 1ங்கிற இந்த வேல்யூக்கு பதிலாக log 5 to the base 3 the whole power 2 by 3 into 1 by log 5 to the base 3 the whole power 2 by 3. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிட்டு 1 வந்துடும் இல்லையா? ஸோ அந்த 1 தான் நான் இப்படி செப்பரேட்டாக எழுதுகிறேன். ஓகே, தென் இப்போ நம்ம இங்கே லாகிரிதம் ப்ராப்பர்ட்டி என்ன யூஸ் பண்ணுறோன்னா, அதாவது ஆர்குமெண்ட்டும் பேஸும் சேஞ்ச் ஆகிக்கிறோம் இல்லையா? அந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது இங்கே நான் பாக்ஸில் எழுதியிருக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி log a to the base b equal to 1 divided by log b to the base a. இந்த வேல்யூவும் இதுவும் ஈக்குவல், அதாவது பேஸும் ஆர்குமெண்ட்டும் இங்கே சேஞ்ச் ஆகுது, டினாமினேட்டரில் வருது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பேஸும் இந்த ஆர்குமெண்ட்டும் இந்த பேஸும் மாறிக்கிறது. ஓகே, ஸோ சேஞ்ச் ஆகிட்டு த ஹோல் பவர் அப்படியே வரும் 2 by 3. ஓகே, ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இப்போ இது வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இது ரெண்டும் ஒரே டேர்ம் இல்லையா? இது எல்லாமே 3 உடைய பவரில் இருக்குது. ஓகே, இது ரெண்டும் ஒரே டேர்ம் இல்லையா? log 5 to the base 3, இதுவும் log 5 to the base 3. ஸோ பவர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். a to the power m into a to the power n equal to a to the power m plus n. அந்த எக்ஸ்பொனன்ஷியேஷன் ஃபார்முலா படி இங்கே நான் பவரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இந்த டேர்ம் வந்து அப்படியே தான் வருது. ஓகே, இங்கே இது இப்படியே தான் வருது. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு பவர்ஸையும் ஆட் பண்ணும் போதில் நமக்கு என்ன வரும்? 3 by 3 ஆயிரும். 1 by 3 plus 2 by 3ங்கிறது 3 by 3 வேல்யூ 1. இந்த டேர்ம் அப்படியே தான் வருது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இதுதான் இல்லையா? 3 by 3 3 கேன்சல் ஆகிட்டு நான் இங்கே எழுதியிருக்கிறேன். 3 to the power log 5 base 3 log 3 base 5 the whole power 2 by 3. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். நம்ம ப்ரீவியஸ் இதில் யூஸ் பண்ண அதே ப்ராப்பர்ட்டி தான். அதாவது முன்னாடி உள்ள நம்பரும் பவரில் லாக் இருக்கணும், அந்த லாகுக்கு ஒரு பேஸ் இருக்கும் இல்லையா? அந்த நம்பரும் இந்த முன்னாடி உள்ள நம்பரும் ஒரே நம்பராக இருந்தது அப்படின்னா இதனுடைய ஆர்குமெண்ட் வேல்யூவை நம்ம எடுத்துக்கிடுவோம். அது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நான் இங்கே பாக்ஸில் எழுதியிருக்கேன் பாருங்கள். a to the power log b base a equal to b. அந்த ப்ராப்பர்ட்டியை லாகிரிதம் சாப்டர் ப்ராப்பர்ட்டி இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே இந்த 3 3 1 இருக்கு இல்லையா? ஸோ 5 இந்த ஆர்குமெண்ட் வேல்யூ மட்டும்தான் வரும். ஸோ 5 into log 3 5 to the power 5 into 5 to the power log 3 base 5 the whole power 2 by 3. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம கன்சிடர் பண்ணது என்ன டேர்ம்? இதுதான் கன்சிடர் பண்ணோம் இல்லையா? ஸோ நமக்கு ஃபைனலாக வந்திருக்கிற ஆன்சர் வந்து இது. ஓகே, ஸோ இந்த டேர்மை எடுத்துக்கிட்டோம், இதை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இதை வந்து ஈக்குவேஷன் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க,
ஏன்னு ஒரு ஈக்குவேஷன் வந்தது, பின்னு ஒரு ஈக்குவேஷன் வந்தது. ஸோ அந்த ரெண்டு வேல்யூஸையும் கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் ஏ வந்து இதுதான். ஓகே, இதுதான் ஈக்குவேஷன் ஏ. இது வந்து ஈக்குவேஷன் பி. இந்த ரெண்டு வேல்யூஸையும் நான் வந்து கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது வந்து கிவன் ஈக்குவேஷன். இது வந்து லாகு ஸ்கொயர் ரூட் 1/3 ரூட்டில் இருக்கிறதுனால இது வந்து லென்த்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் கிவன் ஈக்குவேஷனை முதல்ல எழுதிக்கிட்டேன். தென் இதில் இருக்கிற இந்த டேர்முக்கு பதிலாக ஈக்குவேஷன் ஏல நம்ம கண்டுபிடிச்சது இதுதான், இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். தென் இது ஈக்குவேஷன் பியில் நம்ம இந்த டேர்முக்கு பதிலாக என்ன எழுதணுமோ அந்த கண்டுபிடிச்ச டேர்மை நான் இந்த ஈக்குவேஷனில் இதுக்கு பதிலாக எழுதிக்கிட்டேன். ஸோ இதில் உள்ள ஃபர்ஸ்ட் இந்த டேர்முக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம ஈக்குவேஷன் ஏல கண்டுபிடிச்சது, அதே மாதிரி இந்த டேர்முக்கு ஈக்குவேஷன் பியில் நம்ம கண்டுபிடிச்ச டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இது வந்து கிவன் ஈக்குவேஷன். இதில் நம்ம வந்து ஏ அண்ட் பி சப்ஸ்டியூட் பண்ண பிறகு ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி வந்துடும். இப்போ பாருங்க, இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனலாக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட வீடியோவில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதனுடைய ரூட்ஸ் என்ன சம்மில் கொடுத்துட்டாங்க. நம்ம கொடுத்துருந்த ஈக்குவேஷனை தான் இப்படி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதனுடைய ரூட்ஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு சம்மில் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இதுக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்ன வரும், அதாவது சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன வேல்யூ வரும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வேல்யூ வரும். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -b/a, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து c/a. இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் ஃபார்மேட். தென் சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபாவும் பீட்டாவும் தான் ரூட்ஸ். ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸ்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a, இது ஃபார்முலா. தென் இந்த -bங்கிறது என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இல்லையா, இதைத்தான் இதுவும் -b/aன்னு எழுதலாம், ஆர் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், இங்கே ஒரு மைனஸ் வரும். ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸுக்கு ஃபார்முலா -b/aன்னு எழுதலாம் அல்லது இதையும் எழுதலாம். ஓகே, இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a. பியுடைய வேல்யூ வந்து இங்கே ஜென்ரல் ஃபார்மேட்டோட இதை கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏயுடைய வேல்யூ 1, பியுடைய வேல்யூ -5, சியோட வேல்யூ -3. ஸோ அதைத்தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ -b/aங்கும் முதல்ல -5 டிவைடட் பை 1, தட் இஸ் 5. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா இன்டு பீட்டா, இது வந்து c/a ஃபார்முலா, தட் இஸ் cங்கிறது கான்ஸ்டன்ட் டிவைடட் பை ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து இங்கே நமக்கு ஜென்ரல் ஃபார்மேட்டோட வந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணிட்டா சி வேல்யூ -3. ஸோ அதைத்தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். -3 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1, ஸோ -3. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -3, சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து 5ன்னு நமக்கு கிடைச்சிருது. இப்போ நமக்கு கொடுத்த நியூ ரூட்ஸ் என்ன, ஓகே, நியூ ரூட்ஸ் என்ன, சம்மில் நியூ ரூட்ஸும் கொடுத்துட்டாங்க இல்லையா. முதல்ல வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதனுடைய ரூட்ஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு கொடுத்துருந்தாங்க. தென் அனதர் 2 ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். நியூ ரூட்ஸ் ஆர் இது ஒரு ரூட், இது ஒரு ரூட். இந்த மாதிரி ரூட்ஸ் இருந்தால் அதனுடைய ஈக்குவேஷனை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸுக்கு என்ன பண்ணணும், இந்த ரூட்டையும் இந்த ரூட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த 2 ரூட்ஸ் அப்படின்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ரூட் ஆல்ஃபா பிளஸ் 1/பீட்டா, இன்னொரு ரூட் பீட்டா பிளஸ் 1/ஆல்ஃபா. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் இதையும் ஆட் பண்ணிடணும். ஓகே, ஆல்ஃபா பிளஸ் 1/பீட்டா பிளஸ் பீட்டா பிளஸ் 1/ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் 1/ஆல்ஃபா பிளஸ் 1/பீட்டான்னு எழுதிக்கிறேன். தென்
இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது ரெண்டை மட்டும் நான் எல்சிஎம் எடுத்து பார்த்தேன்னா கீழே ஆல்ஃபா பீட்டா வந்துடும், மேலே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்துடும். இப்போ நான் எதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ தெரியும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ தெரியும் இல்லையா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த ஸ்டெப்ஸை கொண்டு வந்திருக்கேன். இப்போ 5 ப்ளஸ் 5/-3 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 5, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ -3. இது சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஆன்சர் வந்து 10/3 வருது. ஸோ இது என்ன வேல்யூனா சம் ஆஃப் தி நியூ ரூட்ஸ். ஓகே, இன்னும் 2 ரூட்ஸ் தனியாக கொடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த ரூட்ஸுடைய ஆட் பண்ணுனா என்ன வேல்யூ வருமோ அதுதான் இது. ஓகே, இதே மாதிரி சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ரூட்ஸுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா -b/a இல்லையா? ஸோ -b/a உடைய வேல்யூ தான் 10/3. இந்த நியூ ரூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ் -b/a உடைய வேல்யூ, சம் ஆஃப் த ரூட்ஸுக்கு ஃபார்முலா -b/a, இந்த -b/a உடைய வேல்யூ தான் 10/3. ஓகே, தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஒரு ரூட் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் 1/பீட்டா, இன்னொரு ரூட் பீட்டா ப்ளஸ் 1/ஆல்ஃபா, அதுதான் நியூ ரூட்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 2 ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1/ஆல்ஃபா பீட்டா. ஓகே, இப்போ பாருங்கள், ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ தெரியும் நமக்கு. ஸோ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி முதல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்தே நமக்கு கிடச்சிருக்கு. அதனோட வேல்யூ -3. ஸோ -3 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 1/-3 வந்துடும். இது சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா -4/3 வருது. இது என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுக்கு ஃபார்முலா என்னது? c/a. c/a உடைய வேல்யூ தான் -4/3. ஓகே, ஸோ இப்போ -b/a உடைய வேல்யூ 10/3 வந்தது நியூ ரூட்ஸுக்கு. அதே மாதிரி c/a யோட வேல்யூ வந்து -4/3 வந்திருக்கு. ஸோ இதிலிருந்து a உடைய வேல்யூ என்ன, b உடைய வேல்யூ என்ன, c உடைய வேல்யூ என்னன்னு கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ABC வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா ஜென்ரல் ஃபார்மேட் என்னது? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ax² + bx + c தான். இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். எப்படி சொல்கிறோம்? 2 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். நியூ ரூட்ஸும் 2 ரூட் தான் கொடுத்துருந்தாங்க. முதல்ல கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷனுக்கும் 2 ரூட்ஸ் தான், ஆல்ஃபா அண்ட் பீட்டா தான். ஸோ அதுவும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். நம்ம கண்டுபிடிக்க போகிறதும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். ஏன்னா நியூ ரூட்ஸும் 2 ரூட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் 1/பீட்டா, இன்னொரு ரூட் பீட்டா ப்ளஸ் 1/ஆல்ஃபா. ஸோ இது ஜென்ரல் ஃபார்மேட். இதில் ABC வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. நமக்கு ஆன்சர் 3x² - 10x - 4 = 0. இந்த ஆப்ஷன் எந்த வேல்யூவில், எதில் 4 ஆப்ஷன்ஸில் வந்து பிங்கிற இந்த ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இதுதான் இந்த ரூட்ஸுக்கு உரிய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஆப்ஷன் பி தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகே, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.